சுதந்திர இந்தியாவின் 79ஆம் ஆண்டு நிறைவை நாடு முழுவதும் கொண்டாடும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள களத்தூர் கிராமம் இன்னமும் அடிப்படை வசதிகளுக்காக போராடி வருகிறது. நாட்டின் விடுதலைக்காக போராடிய 50க்கும் மேற்பட்ட தியாகிகள் வாழ்ந்த இந்த கிராமம் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அடிப்படை வசதிகளுக்காக போராடி வருகிறது. ஸ்கூலுக்கு போகணும்னா கூட பிள்ளைய நடந்து போகிற மாதிரி இருக்குது. சைக்கிளில் போனால் வாரத்துக்கு ஒரு திருப்பி டீப்பு மாற்றணும். பைக்கில் போனாலும் அதே நிலைமை தான். ஆட்டோங்கிறது கேட்டோம்னா களத்தூர்னு சொன்னாலே பயப்படுறாங்க. ரோடு மெயினாக ரோடு தான் எங்களுக்கு வேணும். அடிப்படை வச்சு சுத்தமாக எதுவுமே இல்லை. ரோடு குண்டும் குழியுமா போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கும். ரோடெல்லாம் போட்டு எந்த பயனும் இல்லை. சாலை வசதி இல்லாததால் எங்கள் கிராமத்துக்கு பெண் கொடுக்கவே பலரும் தயங்குவதாக அப்பகுதி மக்கள் கூறுகிறார்கள். சுதந்திர இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதியும் தாங்கள் அனுபவித்ததில்லை என்கிறார் களத்தூர் கமலம். எதுவுமே இல்லை. நான் இப்போ எனக்கே 70-75 வயசாச்சு. இந்த ஊரில் எப்படி இருக்கிறது? இந்த ரோடு இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்கிறது? இந்த ஊரை உங்களை பசுமை ஊராக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு கேட்கறதுல அப்படி இடிக்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. ஆனால் ஓட்டு வாங்குறதோடு சரி, அதோட அந்த ஊர் பக்கம் ரோடு இந்த நிலமையில இருக்குன்னு தெரியுது வரையில். ஆனால் எந்த ஒரு அதோட போகிறவங்க தான். சுதந்திர போராட்ட வீரத்தோடு இணைந்த இந்த கிராமத்தின் அவல நிலை இன்றைய வளர்ச்சி பாதையில் ஒரு கரும்புள்ளியாகவே தொடர்கிறது. விரைந்து அரசு தலையிட்டு மக்களின் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் செய்தியாளர் நாசர்.